வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் மலையில் நண்பன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுவும் வீட்லேயே விறகடுப்பில் செய்ய போகிறோம். நம்ம வீட்டு முறை சமையல் எப்படி இருக்குன்னு பாருங்கள், எப்படி செய்யணும்னு பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் விறகடுப்பு செய்கிறதுனால. ஓகே, உங்கள் என்எஸ் கேப்டன் ஆல்ரெடி மலையலின் நண்பன் சேனலில் ஃப்ரைட் சிக்கன் வீடியோலேயே கேட்டிருந்தீங்க எங்கே கேப்டன் ஆளை காணோன்னு சொல்லிட்டு. ஸோ நான் தான் கேமராமேன், நான் தான் எடிட்டர். ஸோ அதனால தான் அந்த வீடியோவில் நம்மளால் வர முடியல. ஸோ நீங்கள் கேட்டதுனால இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்திருக்கோம். அப்பா சும்மாவே பயங்கரமாக செய்வார், இதில் வேறு விறகடுப்பில் வேறு செய்கிறாரு. டேஸ்ட்டு தாறுமாறாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, முடிஞ்ச அளவுக்கு யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட சேனல் என்எஸ் கேப்டன் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ரிப்பேரிங் எல்லாமே இது எல்லாத்துக்கும் மாஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் தான் வந்து சேர்ந்தார் விநாயக். இங்கே உட்காந்துருக்காரு பாருங்கள், இவங்க தான் இதில் எல்லாத்தையும் மேக்கிங் பண்ணது. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல் கருநாளுக்கு வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எல்லாம் பக்கத்தில் எல்லாம் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு ஆடு வாங்கிட்டோம். ஆடு வாங்கி கூறு போட்டு எல்லாம் பிரிச்சுக்கிட்டோம். இது பார்த்திங்கன்னா மட்டன் எலும்பு மட்டும் இது இருக்குது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ரத்தம் குடல் தனியாக, ரத்தம் குடல் தலை எல்லாம் இது தனியாக நம்ம இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம் ஸ்ப்ரே மாதிரி. இதை பார்த்திங்கன்னா மட்டனில் பாதி வந்து எடுத்து பிரியாணி பண்ண போகிறோம். இன்றைக்கி மட்டன் பிரியாணி ஸ்பெஷலாக. ஃபஸ்ட்டு அதனால் என்ன பண்ணுறோம்னா, பெரிய பீஸாக இருக்கிறதுல அதெல்லாம் கொஞ்சம் வெட்டிக்கிறோம், கட் பண்ணிக்கிறோம். அப்படியே போட்டாங்க, அப்படியே கூறு போட்டு தான் அப்படியே வந்துடுச்சு. இதில் என்ன ஸ்பெஷல்னால் எல்லா கறியும் கலந்து வரும். நெஞ்சு கறி, தொடக்கறி எல்லாம் கலந்துருக்கும். அதனால் குழம்பே பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கூறு கறியில் எல்லாம் ஆடு வந்து கலந்து போட்டு எல்லாம் ஒரே இதாக போடுறது. அதனால் வந்து எல்லா கறியும் கலந்ததுனால நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழம்பு நல்லாயிருக்கும், கறியும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இன்றைக்கி பாதி எடுத்து நாம் மட்டன் கறி பண்ண போகிறோம், மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா குடல் ரத்தம். இதை வந்து தனியாக நம்ம ஸ்ப்ரே மாதிரி லைட்டாக குழம்பு மாதிரி வச்சு இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். மட்டன் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, முன்னாடியே நம்ம மிளகாத்தூள், கொஞ்சம் தயிர், கொஞ்சம் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு கொஞ்சம் கலந்து அப்படியே ஊற வச்சுக்கணும். அப்போ தான் இது நல்லா காரமெல்லாம் உள்ளே ஏறும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள், தயிர் கொஞ்சம், முடிஞ்சால் எலுமிச்சை பழம் கொஞ்சம் புளிஞ்சு விட்டுக்கலாம். புளிஞ்சுட்டு நல்லா கலக்கி ஒரு மணி நேரம் ஊற வச்சிட்டோம்னா நமக்கு அந்த காரமெல்லாம் ஃபுல்லாக நல்லா உள்ளே ஏறிடும். அப்போ தான் நல்லாயிருக்கும். எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்குறோம், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரிஞ்சிட்டு அப்புறமேட்டு உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். நண்பர்களே, இப்போ வந்து மட்டனுக்கு இந்த இஞ்சி பூண்டுலாம் ஆட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா இஞ்சி, இது வரமிளகாய் அரைச்சது, இது பூண்டு, இது கரம் மசாலா, உப்பு, தயிர். இப்போ வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்க போகிறோம். கொஞ்சம் போட்டால் போதும், அதிகமாக தேவையில்லை. இஞ்சி, பூண்டு கொஞ்சம், இது வரமிளகாய் அரைச்சது, அப்புறம் தயிர் வேணும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். தயிர் ஒரு ஸ்பூனு. இது கரம் மசாலா வந்து நம்மளே வீட்டில் அரைச்சது, கடையில் வாங்கினதில்லை. இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா வீட்லேயே அரைச்சது, எல்லாம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டு அரைச்சது. உப்பு ஒரு ஸ்பூனு. அப்புறம் எலுமிச்சை பழம் கொஞ்சம், ஒரு அரை எலுமிச்சை பழம் புளிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா புளிஞ்சு விட்டு தான் கறியில் வந்து நல்லா இறங்கும். அப்போ தான் நல்லா காரமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அரை எலுமிச்சை பழம் நல்லா புளிஞ்சு விட்டுக்கலாம். புளிஞ்சு விட்டுட்டு இப்படி நல்லா பரட்டிக்கணும். பார்த்துங்க, நல்லா இப்படி பார்த்திங்க, தயிர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடும். நல்லா மிக்ஸ் ஆன பின்னாடி எடுத்து நம்ம ஒரு அரை மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரம் இப்படியே வச்சிடணும். இப்படியே வச்சா தான் அது வந்து உள்ளே நல்லா இறங்கும். அப்போ தான் அதோடைய கறிக்கே உள்ள டேஸ்ட்டாக இருக்கும், பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரி, ஓகே, அடுத்து ஒரு அரை மணி நேரம் வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கற்பூரம் வச்சுக்கிறோம். கற்பூரம் வச்சு பற்ற வைக்கணும். ஏன்னா அதுதான் சம்பிரதாயம் விறகடுப்பில் செய்கிறது. ஆனால் வீட்டில் சும்மா செய்யும்போதெல்லாம் இது வேணும்னு செய்யலாம். இது மாதிரி செய்யும்போது படுதா கட்டிக்கிறோம், காற்று வராது இருக்கிறதுக்கு. இல்லைன்னா காற்று விசேஷம் அடிக்கணும். இப்போ இந்த போஸ்ட் காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்ற போகிறோம்.
எண்ணெய் நல்லா ஊற்றணும் சுலம்பா, அப்போ தான் நல்லா வணங்கும் வெங்காயம்லாம். மெயினாக போசிக்கு வந்து மண்ணால் சாம்பலை தான் பூசிக்கணும், இல்லைன்னா அப்புறமேட்டு விளக்க முடியாது. ஏன்னா நம்ம ரெகுலராக கேஸ் அடுப்பில் வைக்கிறோம். அதனால் போசிக்கு சாம்பலை அல்லது மண் களிமண் இருந்தால் பூசிக்கிங்க, அப்போ தான் விளக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கறி பிடிச்சிக்கும். நார்மலாக வீட்டில் பண்ணுறப்ப எப்பயும் வேறு பண்ணுறது வந்து பிரச்சனை இல்லை. எல்லாம் நல்லா காயணும், அப்போ தான் இதெல்லாம் மசாலெலாம் வணங்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு, நிறைய நம்பிடுச்சு. இதுக்கு பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாம் போடுறோம். கிராம்பு, ஏலக்காய், பட்டை, ரோஜா மொக்கு, அன்னாச்சி மொக்கு, பிரியாணி தலை எல்லாம் போட போகிறோம். அடுத்து இது வணங்கின பின்னாடி கொஞ்சம் எல்லாம் பெருசு வெடிச்சிடும். வெடிச்ச பின்னாடி ஃபஸ்ட்டு வெங்காயம் போடணும், பச்சை மிளகா போடணும். பச்சை மிளகா போட்டு வெடிக்கணும். அடுத்தது வெங்காயம், அடுத்தது புதினா, கொத்தமல்லி தழை, தக்காளி. ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் எடுத்து சும்மா போட்டுக்கணும். கொஞ்சம் போட்டதுனால நவஞ்சிக்கணும், ஏன்னா வெடிக்குங்க. பச்சை மிளகாய் வெடித்ததும் அது அந்த இது ஆகும், நல்லா டேஸ்ட் வரும். பார்த்தீங்களா, பிடிச்சி பாருங்க, பிடிச்சிச்சு. கலந்துக்கலாம். அடுத்தது வெங்காயம் போட போகிறோம். பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கணும். பெரிய வெங்காயம் போட்டு கொஞ்சம் நேரம் வணக்கணும். வெங்காயம் போட்ட பின்னாடி நம்ம ஏற்கனவே சின்ன வெங்காயம் 100 கிராம் அரைச்சி வச்சுக்கிறோம்ல, அதை போட்டுக்கணும். இது மாதிரி சின்ன வெங்காயம் இது மாதிரி திப்பியாக அரைச்சிக்கணும். சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கணும். அப்புறம் அடுப்பு எரிக்கும். இல்லைன்னா அடுப்பு எரியாமல் பண்ணோம்னா அவன் போகிறதுல வேஸ்ட்டாக போயிடும். விறகடுப்பில் எதுக்கு செய்கிறோம்னா அது ஒரு டேஸ்ட்டு தனியாக வருங்க. அது இயற்கையாக செய்கிறதுனால விறகுடைய அந்த வாசமெல்லாம் போய் அதனால் அது டேஸ்ட்டே மாறும். நம்ம கேஸ் அடுப்பு செய்கிறதுக்கு இதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. இஞ்சி பூண்டு போட போகிறோம். நல்லா வெங்காயமெல்லாம் வணங்க முன்னாடி இஞ்சி பூண்டு இஞ்சி போட்டாச்சு. அடுத்து பூண்டு, இஞ்சி பூண்டு போட முன்னாடி வரமிளகாய் அரைச்சி பார்த்தீங்களா, அதை போடணும். போட்டு நல்லா வணக்கணும். கரம் மசாலா தேவையான அளவு போட்டுக்கலாம். அடுத்தது மிளகாத்தூள். மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதை போட்டுக்கோங்க. நாங்கள் ஏற்கனவே போட்டுக்கிறோம், மரமாக அரைச்சி போட்டுக்கிறோம், எல்லாம் போட்டுக்கிறோம். அதனால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம். தயிர் 2 ஸ்பூனு. 2 ஸ்பூன். விறகு அப்பப்போ பார்த்துக்கணும், ஏன்னா கண்ணாக இருக்காது. எல்லாமே பார்த்துக்கணும். முக்கியமாக கேமராமேனாக இருக்கிறவங்க கண்ணுக்கு கண்ணாடி இருந்தால் போட்டுக்கோங்க. ஏன்னா உங்களால் கேமரா விட்டு வெளியே வர முடியாது. ஸோ நீங்கள் கண்ணை சிமிட்டவும் முடியாது, பார்த்துட்டே இருக்கணும். அந்த ரீசன்னால் கண்ணை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குங்க. தக்காளி உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. 4 தக்காளி போடலாம், 5 தக்காளி போடலாம், 1/4 கிலோ கூட போடலாம். புளிப்பு நல்லா சாப்பிடுவோம்னு வச்சிங்கன்னா தக்காளி நிறைய போடலாம். 1/4 கிலோ போட்டால் அது தக்காளி பிரியாணி இல்லை, தக்காளி சோறு. டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி
இப்போ நம்ம ஏற்கனவே அதில் கறியில் உப்பு போட்டிருப்போம், அதனால் கொஞ்சம் உப்பு போட்டால் தான் தக்காளி சீக்கிரம் வணங்கும். உப்பு போட்டாச்சு. பார்த்துக்கங்களா எப்படி திரண்டு வருதுன்னு பாருங்க. இது மாதிரி பார்க்குறது ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா வணங்கிட்டே இருக்கணும், ஏன்னா அடுப்பு ஸ்பீடாக எரியும். அடுப்பு அதே மாதிரி ஒரு சைடு எரியக்கூடாது, வேகத்துக்கு எரியணும். பெப்பர் சின்ன ஒரு சைடு எரிஞ்சால் மறுபடி அரிசி போட்ட முன்னாடி வேகத்துக்கு எரியணும். ஒரு சைடு எரிஞ்சும் அப்புறம் அரிசி நறுக்கில் அரிசி வந்துடும். நறுக்கில் அரிசினா தெரியுங்களா, ரொம்ப இதாக இருக்கும். கேஸ் அடுப்பாக இருந்தால் இப்படி வராது உங்களுக்கு. இப்போ எல்லா பக்கமும் 4 பக்கமும் வருது பாருங்கள். கேஸ் அடுப்பாக இருந்தால் அந்த சென்டரெல்லாம் இதாகாது. 4 பக்கமும் எல்லா பக்கமும் நல்லா வேகுது. இதுதான் டேஸ்ட் கொடுக்குறது. அடுப்பில் விறகு அடுப்பு செய்யறதுக்கு காரணம். லைட்டாக புதினாத்தலை போட்டுக்கலாம். ஏன்னா புதினாத்தலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்போ மட்டும் வெந்த பின்னாடி தான் புதினாத்தலை அதிகமாக போடணும். இப்போ போட்டால் ஏன்னா எல்லாம் இப்போயே எல்லாம் இதாக இப்போ சுருண்டு போயிடும். இப்போ லைட்டாக போட்டுக்கலாம், கொஞ்சம் வாசம் வரும். அதேமாதிரி லைட்டு நெய் இப்போ கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சுத்தமான பசுமாட்டு நெய், சுத்தமான ஆவி நெய். சுத்தமான ஆவின் நெய். சுத்தமான நெய் ஆவி நெய் தான். இந்த நெய் சுத்தமாக இருக்காது. லைட்டாக கொத்தமல்லி தலை லைட்டாக போட்டுக்கணும். அதிகமாக போட்டிங்கன்னா அப்புறம் பெரியெல்லாம் இதாக இருக்கும். பின்னாடி மட்டன் போடுறோம். மட்டன் பார்த்தீங்க போட்டாச்சு. மட்டன் வந்து மீடியமான பீஸ் போட்டுக்கோங்க. ரொம்ப பெருசு வைப்பேன். ரொம்ப பெருசு போட்டால் நல்லா இருக்காது, வேவாது உள்ளலாம். அரிசி கறி போட்டதும் அரிசியை ஊற வச்சுக்கணும். அப்போ தான் எப்படியும் ஒரு 1/2 hour ஆகும், சரியாக இருக்கும் கறி வேகிறதுக்கு வர. ஏன்னா மட்டன் சிக்கனாக இருந்தால் தேவையில்லை, மட்டன்னால ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் வேகிறதுக்கு. அதனால் முன்னாடியே ஊற வச்சுக்கணும் அரிசியை. எங்கள் வீட்டு இளவரசி தங்கம் உட்காந்துக்கிறா பாருங்கள். எப்படி உட்காந்து என்னடா எப்பயும் வீட்டுக்குள்ளே சமைப்பாங்க, இன்றைக்கி வெளியே சமைக்கிறான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறா பாருங்கள். எங்கள் வீட்டு குட்டி இளவரசி தங்கம் எவ்வளோ அழகாக உட்காந்துக்கிறா பாருங்கள். ஏன் சாமி என்ன பார்க்குற? ஒன்றும் இல்லையா? அழகி நல்லா இது மாதிரி நல்லா கொதிக்கணும். நல்லா அப்படியே ஆவி வரணும். கிரேவி மாதிரி ஆவி வரணும். ஆவி பேர் எப்படி வரணும்? இதை பார்க்கும்போதே சாப்பாட்டில் எடுத்து போட்டு பிணைஞ்சி சாப்பிட்றலாம் போல் இருக்குது. எப்படி கொதிக்கணும்? இதனால தான் விறகு அடுப்பு செய்கிறது. சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. ஏதோ கேஸ் அடுப்பு செஞ்சு அது மாதிரிலாம் கொதிக்காது. ஏதோ ஒரு சைடு தான் கொதிக்கும், இல்லைன்னா சுற்றியும் கொதிக்கும், சென்டர்லாம் கொதிக்காது. இப்போ வந்து நல்லா கிரேவி மாதிரி நல்லா இது தண்ணியெலாம் சுண்டிடுச்சு. அதனால் மறுபடியும் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். நம்ம எவ்வளோ அரிசி தண்ணி ஊற்றுமோ அதோட ஒரு 1/2 டம்ளர் அதிகமாக ஊற்றிக்கணும். ஏன்னா அப்போ தான் கறி வேணும், மட்டன் வேணும். நம்ம எப்பயுமே 1 டம்ளர் 2 டம்ளர் தண்ணி ஊற்றினா ஒரு 1/4 டம்ளர் சேர்த்து ஊற்றணும். அது மாதிரி தான் ஊற்றணும். ஏன்னா மட்டன் வேணும். இதே சிக்கனாக இருந்தால் தேவையில்லை, மட்டனுக்கோசரம் இப்படி ஊற்றணும். இப்போ மட்டன் வேகும். கேரட்டு மட்டன் எடுத்து பார்த்துக்கங்க, நசுக்கி பார்த்துக்கங்க. இந்த சின்ன ஒரு 10 நிமிஷம் வேகணும். அப்புறம் தான் அரிசி போடணும். ஏன்னா இது சிக்கனாக இருந்தால் உடனே போடலாம். இது மட்டன்னால நல்லா வெந்த பின்னாடி தான் போடணும், இல்லைன்னா அப்புறம் மறுபடியும் வேகாது. அரிசி போட்ட பின்னாடி நல்லா ஒரு கிளறி விட்டுருக்கேன். நண்பர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம், நான் வந்து முழு நேர சமையல்காரன் இல்லை, அப்பப்போ வீட்டுக்கு அப்பப்போ செய்வோம், அவ்வளோதான். இதெல்லாம் நானே பரவாயில்ல, எங்கள் ஒய்ஃபை வந்து பழக்கி விட்டாங்க, அதனால தான் நான் செய்கிறேன். இல்லைன்னா எனக்கு அதுக்கு முன்னாடி டீ கூட வைக்க தெரியாது. பயிர் விட்டாச்சு.
கப்புன்னு கொஞ்சம் மூடி வைக்கிறோம். மூடி வச்சா ஒரே இதுதான், ஒரே அவியல் வந்துடும். அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். தண்ணி பற்றணும். முக்கால் பதம் வந்துருச்சு. முக்கால் பதம் வந்துருச்சு. வந்து நெய் ஊற்ற போகிறோம். நெய் அப்படியே மேலாக ஊற்றிடணும். இப்படி பிரியாணி வந்து நம்ம நெய் மெயினாக வேணும், டேஸ்ட் கொடுக்கும். தலை புதினத்தில் லைட்டாக கொத்தமல்லி தலை போட்டோம். அடுத்தது வந்து எலுமிச்சை பழம். ஏற்கனவே அரை பழம் போட்டிருக்கிறோம், இப்போ ஒரு அரை பழம் பிடிச்சிருக்கோம். எலுமிச்சை பழம் இருக்குன்னா நல்லா சோறு விதவதே நல்லா இதாக இருக்கும். நல்லா ஒரு கிளறு கிளறிக்கணும், சுற்றி வரை கிளறணும். அப்போ தான் நெய்யெல்லாம் எல்லா பக்கமும் ஆட் ஆகும். அடுப்பு எறியும்போது கண்ணு புகையும், நல்லா கண்ணு ஏறும், பார்த்து ஏறிடணும். அவ்வளோதான், தம் போட போகிறோம். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா தம் போடுறாங்க. கிட்டத்தட்ட பிரியாணி மேக்கிங் முடிஞ்சோ இல்லையோ என் கண்ணை முடிச்சு விட்டாங்க. அவ்வளோதான், எடிட்டிங் பண்ணுறக்குள்ளே எப்படி முடிஞ்சிருவேன்னு நினைக்கிறேன். கண்ணுக்கு நல்லா பிச்சுக்கிட்டு போகுது எனக்கு. அவ்வளோதான் மக்களே, தம் போட்டாச்சு. அடுத்து சாப்பிடும்போது உங்களுக்கு எல்லாத்தையும் இலையில் அடுக்கிட்டு வீடியோ கொண்டு வரோம். மட்டன் பிரியாணி ரெடி. தம் போட்டாச்சு, இறக்காச்சு. மனதே சும்மா கம்மன் இருக்குது, பயங்கரமாக மணக்குது. பார்க்கலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். பார்த்தீங்களா இருந்துச்சா? மக்களே, இன்றைக்கி எல்லாம் விருந்து ரெடி. மட்டன் பிரியாணி, மட்டன் குழம்பு, சாப்பாடு, மட்டன் வறுவல், குடல் தலை வறுவல், முட்டை, சில்லி சிக்கன், இட்லி அண்டு சிக்கன் சாப்ஸு. இன்றைக்கி கர்நாடகமாக ஸ்பெஷலாக எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. வாங்க எல்லாம் சாப்பிட்லாம். முடிஞ்சால் வாங்க, கண்டிப்பாக சாப்பிட்லாம். அடுத்த டைமு உங்களுக்கு வேறு ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.